ஒரு சம்ஸ்தையின் மூலமாக பல சம்பிரதாய காரியக்கிரமங்கள் விசேஷமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சம்ஸ்தாபகராக இருக்கக்கூடியவர் ஸ்ரீ உவே அனந்த பத்மநாபாச்சார் சுவாமி. அவர் இப்படி வைதிகத்திலையும் லௌகிகத்திலையும் வல்லவர். சம்பிரதாயத்தை எப்படி மேலே கொண்டு வரணும், எப்படி அட்ராக்ட் பண்ணணும், எப்படி ஆகர்ஷிக்கணும், இந்த காலத்தினுடைய யங்ஸ்டர்ஸ் யூத் எப்படி ஆகர்ஷிக்கணும், அதே மாதிரி சம்பிரதாயமே தெரியாத பல பேர் இருக்கின்றார்கள், அவர்கள் எல்லாருமே சத் சம்பிரதாயத்துக்கு எப்படி இழுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த சுவாமி பெரும் முயற்சி அங்கே விசேஷமாக பண்ணிட்டு இப்பொழுது அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறோம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் என்ன ஆகுதுன்னா பல பேர் பலவிதமாக என்னென்னமோ தயார் பண்ணுறாங்க. இல்லாத முல்லாதெல்லாம் தயார் பண்ணி மனுஷருடைய மனசை மாற்றிட்டுருக்காங்க. ஆனால் ஏபிஎன் சுவாமி அந்த மாதிரி இல்லாமல் நம்ம சத் சம்பிரதாயம், நம்மளுடைய ராமானுஜ சித்தாந்தம், நம்மளுடைய ஆழ்வார்கள் சித்தாந்தம், நம்மளுடைய சுவாமி தேசிகன் சித்தாந்தம், இவை எல்லாவற்றையுமே எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் என்கிற ஒரு ரீதியில் இப்பொழுது விசேஷமாக கைசிக துவாதசி என்று நம்பாடுவான் என்கின்ற பக்தன் எவ்வாறாக எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்றுக்கொண்டான் என்கிற விஷயத்தை வெரி சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அந்த ஏஐ மூலமாக ரொம்ப நன்றாக அது தயாரித்து இன்னைக்கு எல்லாருமே நாங்கள் பார்த்தோம். ஆக பக்தஜனங்கள் எல்லாருமே நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற விஷயத்தை மிக தெளிவாக, மிக அனாயாசமாக, சுலபமாக இந்த ஷரண் மூலமாக எந்த ஏஐ எல்லாம் தயாரிக்கப்படுகிறதோ அதை அனுசரித்து அதன் மூலமாக சம்பிரதாய ஞானத்தை பெற்றுக்கொண்டு எம்பெருமானுடைய அனுகிரகத்தை பெற வேண்டுமாக அடியேன் பிரார்த்திக்கிறேன். ஓம் நமோ வெங்கடேஷாய். எம்பெருமான் எம்பெருமாட்டி பூர்வாச்சாரியர்கள் எல்லோரும் உகந்த தரிசனத்தை நாம் அறிவதற்கு, தெரிந்து கொள்வதற்கு பலவிதமான உபாயங்கள் இன்னைக்கு இருக்கு. இப்பொழுது இந்த ஏஐ வழியாக, அந்த சாதனம் வழியாகவும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நாம் இன்று நம் சிறுவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி சூழ்நிலை, இந்த சூழ்நிலையில் நம் ஏபிஎன் சுவாமி நம் சம்பிரதாயத்துக்கு பலவிதமான உபகாரங்கள் விடாமுயற்சியாக செய்து கொண்டிருக்கும் தருணத்தில் இந்த ஏஐ மூலமாக கலியன் விஷயமாகவும் இன்னொன்று நம்பாடுவான் விஷயமாகவும் காண்பித்திருக்கிறார். இது ரொம்பவும் சிறிதளவாக இருந்தாலும் நம் பசங்களுக்கு இந்த சிறிதளவாக இருப்பதே பெரிதாக நம் சம்பிரதாயத்தின் மீது ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அடியோங்களுடைய பரிபூர்ணமான விசுவாசம். ஏபிஎன் அண்டு அந்த சரண் அடியோங்களுடைய விண்ணப்பம், சிரம் தாழ்ந்த விண்ணப்பம் என்னவென்றால், இம்மாதிரியே சுவாமி தேசிகன் திவ்ய சரிதம் வரை இதை விரிவுபடுத்தி ஆங்காங்கு சிறுவர்களும் அனுபவிக்கும்படியாக சுவாமி கிருபை செய்தலுடனுமாய் அடியோங்களுடைய பிரார்த்தனை. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.